மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோவத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மீன ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள். கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை வந்து சேர்ந்திருக்கும். மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலைகளை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அந்த பிரச்சனை அதுவா சரியாகிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பற்றி தாங்க ஒரு 50 நாட்களுக்கு இருக்கு. இந்த 50 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள். கடந்த காலகட்டத்தில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற உங்களுக்கு இந்த 50 நாட்களுக்குள் நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. இதன் மூலியமாக இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி. சனியுடைய வக்கிர நிவர்த்தி என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா போன வருஷம்
கும்ப ராசியில் இருந்து உங்களுக்கு மீன ராசிக்கு வந்துட்டார். வந்தவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் இறுதியில் இருந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அப்படி ப்ளஸ்ஸாக செயல்பட போகின்ற சனி பகவான் மூலமாக நீங்கள் கடந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கிடைக்கவே இல்லை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் 8ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் லக்ன ஸ்தானத்தில் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு முழுவதுமாக கிடைக்கிருக்கிறதால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பொங்கல் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த 12 ராசிக்குமே பொது பலனாக பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் மீன ராசிக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சின்னு சொன்னாவே ஐயோ அவ்வளவு கெட்டது நடக்குதா அப்படின்னு மைனஸாகவே எல்லாமே நினச்சிட்டு இருக்கீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலியமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 2000 3000 5000 செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், வயதான உடம்பு சரியில்லாமல் போகும். இது மாதிரி நிறைய உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அனைத்தும் இப்போ தற்போது முழுவதுமாக உங்களுக்கு நீங்கி போக போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியில் தான் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான வேலை, உங்களுக்கு எம்காம் பிகாம் எம்ஏ நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. 10,000 15,000 சம்பளத்துக்காக நாங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4 வருஷமாக நீங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணியும் 5 வருஷமாக உங்களுக்கு எந்த இப்போ மார்க் 10ஆம் வகுப்பில் 2வது மார்க் 10ஆம் வகுப்பில் ஆனால் வேலை கிடைக்கவே இல்லை சாமி, எங்களுக்கு மார்க் எடுத்தாலும் 2வது மார்க் எடுத்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் அரசு வேலைக்கு போகக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு இந்த வக்கிர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. இதன் மூலம் நீங்கள் நினைத்தது அனைத்து விதமான காரியத்தையும் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கின்ற நாட்கள் 10 வருடம் 15 வருடமாக கேஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தீர்ப்பு வர மாட்டேங்குதே, எப்படி எங்களுக்கு எப்போது தீர்ப்பு வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இல்லை நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லைங்க,
சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய முதல் 6 மாதத்துக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த மீன ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் தாங்க இருக்கீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களே, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு இதற்காக 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். இந்த 2026 காதலிலிருந்து நல்ல ஒரு ஏற்ற கால்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே குறைந்து காதலிப்பவர்கள் கண்டிப்பாக திருமணத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் 190% அதிகமாக உள்ளது. ஏதாவது ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனையா இல்லை ரீசான ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தடைகளாக இருந்திருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே வரக்கூடிய நாட்களில் அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு மீன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்கு, 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனால் இந்த 2026 பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரப்போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை அழிக்க நினைக்கின்ற நபர்களை நினைத்து அவர்கள் இனி உங்களுக்கு அழிக்க நினைக்கும் போது அவர்களே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி அதிலிருந்து அழிந்து விடுவார்கள். நீங்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேறி போய்கொண்டு இருங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமையும்.